இனிய வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் நீ வருகின்ற காலங்களில் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்னு, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4ஆம் பாதங்கள்னே, சுவாதி, விசாகம் 3, 2, 3ஆம் பாதங்கள்ங்க. கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனின்னு, ராகுன்னு, பாகிஸ்தானத்தில் புதன், குரு, சுக்ரன், தொழிற்ஸ்தானத்தில் சூரியன்னு, மேலும் பார்த்தீங்கன்னா கேதுன்னு, விரயஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாயின்னு கிரக நிலைகள் இருக்குது. 3, 8, 25 அன்று பாகிஸ்தானத்தில் இருந்து புதன் தொழிற்ஸ்தானத்துக்கு மாறுகிறார். 17, 8, 25 அன்று பார்த்தீங்கன்னா தொழிற்ஸ்தானத்தில் இருந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறார். அதுவே 21, 8, 25 அன்று பார்த்தீங்கன்னா சுக்ர பாகிஸ்தானத்தில் இருந்து தொழிற்ஸ்தானத்துக்கு மாறுகிறார். 25, 8, 25 அன்று பார்த்தீங்கன்னா தொழிற்ஸ்தானத்தில் இருந்து புதனும் லாபஸ்தானத்துக்கு மாறுகிறாரு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படுங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால பயணங்கள் மூலம் உங்களுக்கான லாபம் உண்டாகும். மனத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காரியங்கள் நடக்க போகுது. ஆன்மீகத்தில் உங்களுக்கான நாட்டம் உண்டாகிடுங்க. மனோ தைரியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. புக்தி தெளிவாக இருக்க போகுது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கான அனுகூலம் உண்டாகும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றம் காண போறீங்க. சிலருக்கு எதிர்பாராத உதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிலை தாங்க காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு மன மகிழும்படியான காரியங்கள் நடக்க போகுது. ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டுடுங்க. அரசியல்வாதிகள் பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கி இருப்பது ரொம்பவே நல்லது. கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகளை வெற்றி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க. நண்பர்கள் மத்தியில் கூடுதல் மதிப்பு உங்களுக்கு உண்டாகும். ராசிக்காரர்கள் நீங்கள் பொறுத்தவரை எப்படி இருப்பீங்கன்னா, கலை படைப்பாற்றலாக புதிய எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடியவங்க நீங்கள். இவர்களிடம் உயர்ந்த லட்சியம் எப்போதுமே இருக்குங்க. சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் தோற்றத்தில் எப்போதுமே கவர்ச்சியாகவும் இயல்பில் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பீங்க. சிறந்த நபர்களை நண்பர்களாக வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தாங்க. எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க நினைக்க இவர்கள் தேவையற்ற மன அழுத்தத்தை விரும்ப மாட்டீங்க. இல்லற சுகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசியை ஆளக்கூடியவராக இருப்பதால் காதல் உணர்ச்சி விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடியவங்க தாங்க நீங்கள். புதிய இடங்களை சுற்றி திரிந்து பார்க்க விரும்புவீங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு இருக்கும் இவர்களுக்கு இருக்கும். அனைவருமே நண்பர்களாக பார்க்கக்கூடிய இவங்க தனக்கு பிடித்த நபர்களிடம் மட்டும் நண்பராக பழகி பின்னர் காதல் கூட பயப்படுவீங்க. துலாம் ராசியை சேர்ந்தவங்க படிப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. புதிய விஷயங்களை கற்க விரும்புவீங்க. இவர்களிடம் பார்த்தீங்கன்னா நடனம், நடிப்பு, இசை மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக, நீதித்துறையில் சிறந்து விளங்குவீங்க. சமூகத்தில் செல்வமும் செல்வாக்கும் மிக்கவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த பஞ்சபூத அடையாளம் பார்த்தீங்கன்னா காற்றுதாங்க. உங்களுக்கான அதிபதி சுக்கிர பகவான். அனைவருமே சமமாக பார்க்கக்கூடிய இயல்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. 7வது இடமாக அமைஞ்சிருக்குது ராசியில். படைப்பாற்றல் கொண்டவர்களாகவுமே காதல் உணர்வு நிறைந்தவர்களாகவும். மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறந்திருக்க நிலையில் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரையிலான இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள், கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு வரோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் சனி வக்ரகதியில் எங்கே இருக்கிறாரு. ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரையில் சனி வக்ரகதியில் தான் எங்கே போகிறாரு. கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சுக்கிரனும் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்காரு. 24ஆம் தேதிக்கு பிறகு தாங்க குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய இருக்கிறார். சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் 1ஆம் தேதிக்கு தான் கடகத்துக்கு பிரவேசிக்கிறார்.
இந்த இடத்துல புதனும் இருக்கிறாருங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் கேதுவுடன் இருந்து தப்பித்து கன்னி வீடாக இருக்கக்கூடிய புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல எப்படி இருக்கு, என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்த்துக்கோங்க. துலாம் ராசிகளுக்கு கிரக நிலைகள் அற்புதமாக இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. 6, 1, 12ஆம் இடம் நன்றாக இருக்க போகுது. ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகுதாங்க ராசிநாதனுமே 6ஆம் வீட்டை இணைய போறாரு. ராசிநாதன் இப்போது தன்னுடைய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பது யோகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்க. ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் குருவுடன் ராசிநாதன் அமர்கிறாரு. 10ஆம் இடமும் இயங்க போகுது. 10, 11, 6, 1 இடம் இயங்க இருக்குது. வேலைவாய்ப்பு, தொழில், சொந்த தொழில் போன்றவை அமைய போகுது. குரு பகவானுடன் சுக்கிர பகவானை இணைய போறாரு. கடன் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. ஆனால் அது சுப விரயத்துக்கான கடனாக இருக்கும். வேலையை விட்டு சொந்த தொழில் தொடங்குவீங்க. அதில் நிறைய விரயங்களும் ஏற்படலாம். தேவையில்லாத கடன் வாங்காமல் இருப்பது ரொம்பவே நல்லது. இல்லைனா கடனின் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கான சிறு சிறு செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி பெண்களுக்கு பொறுத்தவரை கணவனுடைய உடல்நிலையில கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா கடன், வம்பு, வழக்கில் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலும் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலம்தாங்க. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய சேவைகளை செய்ய போறீங்க. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடவுளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைத்திடும். போட்டித் தேர்வு எழுதுபவங்களுக்கு வெற்றி கிடைத்திடுங்க. 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்திடுங்க. கடன் வாங்கும் நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவலை ஏற்படுங்க. ஆன்மீக சேவைகளை செய்து மகிழ போறீங்க. படிக்கும் மாணவர்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவங்க கடன் வாங்குவதில் விஷயத்துல கவனமாக இருங்க. தேவையில்லாத எதிரி, வம்பு, வழக்கில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க. 40 வயது முதல் 60 வயதுக்குட்பட்டவங்களுக்கு தங்களது துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் வருவதால் தூக்கமின்மை ஏற்படும். அதனால் தூங்கும் விஷயத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. எல்லா விஷயத்திலும் நீங்கள் பொறுமையாக செயல்படுவது நல்லது. தொழில் தொடங்கும் யோகம் உண்டாகுது. நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிறைந்திடுங்க. விரயத்தில் மட்டும் மிகுந்த கவனம் தேவைங்க. திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது ஒரு நல்ல விதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துடும். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகன், பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது நல்லதுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவுவது, தண்ணீர் தானம் செய்வது உங்களுக்கான அற்புத பலன்களை தேடித்தரும். கிரனுடன் குரு இணைந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. 6ஆம் இடத்துல வக்ரத்தில் அமர்ந்திருப்பதால புதிய கார் வாங்குவீங்க. சொந்த வீடு கட்ட யோகம் உண்டாகும். படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் பரிபூர்ணமாக நீங்கிடும். 5க்கு கிரகம் 6ஆம் இடத்துக்கு அமர்ந்திருப்பதால பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. வேலை வாய்ப்பு கிடைத்திடும். தீய நண்பர்கள் பழக்க வழக்கத்தை தவிர்த்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா காதலை ஏமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவர்களுக்கு யோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. உங்களுடன் பேர் புகழ் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் ஆரோக்கியத்தில் குறைபாடு உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல மருத்துவம் கிடைத்திடுங்க. மருத்துவத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு ஏற்பட்டுடும். கணினி துறையில் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய யோகமும் உண்டாகிறது. வணிகம் படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். பிபிஓ வேலைகள் கூட கிடைத்திருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் 12வது முறை வாழ்தலால் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருப்பது நல்லது. கணவர் வெளிநாடு செல்வா, இல்லையெனில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரிவை சந்திப்பீங்க. பணவரவு அபரிவிதமாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து கொண்டே தான் இருக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பெரிய யோகத்தை கொடுத்துக்கிடுங்க. சுக்கிரனும் குருவும் இணைவதால் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கி திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது. இனிமையான பயணம், மகிழ்ச்சியான பயணங்கள் அமைந்திடுங்க. பெயர், புகழ், அங்கீகாரம் உங்களுக்கு கிடைத்திடும். புதிய ஒப்பந்தங்களாக கையெழுத்திட போறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் நிறுவனத்தில் வேலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு நீதி நேர்மைன்னு
ராசியிலே இருப்பதால் நிறைய சோதனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. அலுவலகத்தில் அதிக வேலை பணிச்சுமைக்கு ஆளாகி இருப்பீங்க. சிலருக்கு வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகவே இருக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இது மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.